சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், அது ரெண்டே எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சோஷியல் மீடியா, கரெக்டுங்களா? ஸோ உங்க முன்னாடி எல்லாம் நான் ஒரு கொஸ்டின் வைக்கணும் அப்படி ஆசைப்படுறேன். ஸோ இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இல்லை எனி கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, இது கிட்ஸுக்கு தேவையா? ஆர் கிட்ஸ் அலவுட் டு வாட்ச் ஆர் பி பார்ட் ஆஃப் சோஷியல் மீடியா? நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு, கரெக்டுங்களா? ஓட்டு போடுறதுக்கு, டிரைவிங் லைசன்ஸுக்கு, மேரேஜுக்கு, ஏன் ஆல்கஹால் கன்சம்ஷன் கூட நம்ம ஒரு ஏஜ் லிமிட் வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் தான். ஸோ வை கான் வி பிரிங் ஏஜ் லிமிட் ஃபார் சோஷியல் மீடியா? இங்க ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று, கிட்ஸ் அதை பார்க்கும்போது அவங்க மைண்ட் அஃபெக்ட் ஆகும், அவங்க ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், மீன்ஸ் கண் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற இஷ்யூஸ் வருது. ஏன்னா ஃபுல் டைம் அவங்க ஃபோன்லேயே இருப்பாங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் வரும். ரெண்டாவது இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கான்டென்ட்டாக யூஸ் பண்ணுறது. பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கான்டென்ட்டாக யூஸ் பண்ணுறது. அது நம்ம பார்க்க க்யூட்டாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் அது தேவையா? நாளைக்கு ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு நீ வந்து மொபைல் பார்க்கக்கூடாது, சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாதுன்னு கேட்பான். சோஷியல் மீடியாலாம் பசங்கள்லாம் வராங்களே, குட்டி பசங்க வராங்களே, நாங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பதில் இல்லை. அதனால மட்டும் இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் நம்ம கிட்ஸுக்கு கொடுத்தோம்னா என்ன பிரச்சனை வரும்னா, 5 வயசுல 6 வயசுல இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த மழலையான சிரிப்பு, அந்த ஒரு லைக்ஸ், அதெல்லாம் பார்த்து அவங்க அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா, சேம் அவங்களுக்கு 15 வயசுல 16 வயசுல கிடைக்கும் அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவங்க மனசு அதுக்காக ஏங்க ஆரம்பிக்கும். அது டிப்ரெஷன்ல எடுத்து போய் சேரும். இந்த வயசுல இந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் தேவை? இந்த கொஸ்டின் எல்லாம் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஸோ இதுக்கு மாற்றம் சொல்லு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மாற்றம் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தோன்ற ஐடியா சொல்றேன். இதை வந்து ஒரு அவேர்னஸாக கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனி சோஷியல் மீடியா யார் ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பாப்அப் வரணும். உங்கள் ஏஜ் 18 அண்ட் அபோவ்னா மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பாப்அப் வரும். ஸோ நிறைய குழந்தைங்க அம்மாட்ட போயிட்டு அம்மா அப்படி காட்டுதே நான் பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும், அவங்களோட பயமும் வரும். அது ஒன்று. ரெண்டாவது, ஸ்கூல்ஸில் முடிய அவேர்னஸ் கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் சொல்றதை விட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போதும் டீச்சர்ஸ் சொல்லும் போதும் அதுக்கான அக்செப்டன்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க, நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயம் பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஒரு நாள் 24 hours அவங்க மொபைல் தொடாமலே இருக்காங்க, சோஷியல் மீடியா பார்க்காமலே இருக்காங்களா, அந்த கிட்ஸுக்கு நெக்ஸ்ட் 1 week அவங்க தான் லீடர் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்கன்னா கிட்ஸ் அதுக்காக முன் வருவாங்க. குடீஸ் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் சைடில், ஸ்கூல் சைடில் அவேர்னஸ் கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் எனக்கு தோன்ற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுக்கு பதில் சொல்லுங்கள். சோஷியல் மீடியா கிட்ஸுக்கு தேவையா? வாட் இஸ் யுவர் டேக்?